ஹலோ சில்ட்ரன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? வெரி குட். உங்கள் அனைவருக்கும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கிரீட்டிங்ஸ், வாழ்த்துக்கள். இன்னைக்கு ஒரு பைபிள் ஸ்டோரி பார்க்கலாமா? இன்னைக்குள்ள பைபிள் ஸ்டோரி எங்கே இருக்குது அப்படின்னு சொன்னால், 2 Chronicles chapter 28, 2 நாளாகமம் 28ஆம் அதிகாரம். அப்போ நீங்கள் கேட்கலாம், என்னென்ன நீங்கள் இப்போது 2 Kings லாஸ்ட் சாப்டர் தான் நம்ம மெடிடேட் பண்ணிட்டு இருந்தோம், இப்போ திடீர்னு நம்ம 2 Chronicles லாஸ்ட் சாப்டருக்கு வந்துட்டோமே அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். இப்போ இந்த 1 Chronicles அண்ட் 2 Chroniclesல உள்ள மேக்ஸிமம் ஸ்டோரி நம்ம என்ன பண்ணிட்டோம், இந்த 1 Samuel, 2 Samuel, 1 Kings அண்ட் 2 Kingsல நம்ம என்ன பண்ணிட்டோம், கவர் பண்ணிட்டோம். ஏன்னா சிமிலர் ஸ்டோரி அங்கே கொஞ்சம் இங்கே கொஞ்சம் நமக்கு என்ன பண்ணோம், அங்கங்கே இருக்கும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணுறோம், டைரெக்டாக 2 Chronicles chapter 28 வந்திருக்கோம். ஸோ இங்கே என்ன நடக்க போகுது, யாரை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லி பார்த்தா, கிங் ஆகாஸ் ராஜாவாகும்போது அவருக்கு வயசு எத்தனை அப்படின்னு சொன்னால் 20 years old. கிங் ஆகாஸ் became king of Judah at the age of 20. He turned his back on God to worship Baal and other false gods. Instead, others in the nation followed his wicked example. ஸோ அவன் என்ன பண்ணுறான், ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியங்களை அவன் என்ன பண்ணுறான், செய்கிறான். அநேகர் என்ன பண்ணுறாங்க, அவனை ஃபாலோ பண்ணி நிறைய பேர் அந்த தப்பான எக்ஸாம்பிள், அந்த விக்கெட் எக்ஸாம்பிளை பின்பற்றி போயிட்டுருக்குறாங்க. சரியா? ஸோ ஒரு லீடர் எப்படி இருக்கிறாங்களோ அதே மாதிரி தான் அவங்க பின்னாடி வரவங்களும் இருப்பாங்க. ஒரு ராஜா எப்படி இருக்காங்களோ அதே மாதிரி தான் அவங்களுடைய எல்லா ஜனங்களும் இருப்பாங்க. ஸோ இந்த ராஜா ஒரு ஆண்டவருக்கு பிரியமில்லாத காரியத்தை பண்ணுறாரு, அதே மாதிரி அந்த ஜனங்களும் இந்த ராஜா பின்னாடியே போயிட்டுருக்குறாங்க பாருங்கள். ஸோ நம்ம ஏற்கனவே நம்ம படிச்சிருந்தோம், இந்த இஸ்ரேல் 2 கிங்டமாக என்ன ஆகிட்டு, டிவைட் ஆகிட்டு. சரியா? நார்தர்ன் கிங்டம் அண்ட் சதர்ன் கிங்டமா, த டிவைடட் கிங்டம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். ஓகேவா? அப்போது அந்த இடத்துல யார் ராஜாவாக இருந்தாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னு சொன்னால், கிங் ஆகாஸ் ரூல்டு த ஜூஸ் இன் த சவுத், while கிங் பெக்கா ruled the Jews in the northern kingdom of Israel. So both King Ahaz and King Pekah are described in the Bible as evil rulers who disobeyed God. So இங்க ரெண்டுமே ஆண்டவருக்கு பிரியமில்லாத வழியில் நடந்தாங்கன்னு சொல்லி நம்ம என்ன பண்ணுறோம், பார்க்குறோம். இப்போ இந்த கிங் பெக்கா யார் கூட சேர்றாரு, கிங் பெக்கா joined forces with King Rezin of Aram, means Syria, to invade Judah and do பேட்டில் வித் கிங் ஆகாஸ். இப்போ இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இவங்க என்ன பண்ணுறாங்க, இந்த ஆகாஸ் ராஜாவோடு கூட யுத்தம் பண்ணுறதுக்காக போகிறாங்க. பிகாஸ் அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், ஆண்டருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் அவன் எப்படிப்பட்டவனாக இருந்தான், மனம் போன போகல நடக்கிறவனாக இருந்தான். கிங் ஆகாஸ் who had been so disobedient did not have God to protect him. அவனை பாதுகாக்கிறதுக்கு யாருமே கிடையாது. நான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், அவன் நினச்சிக்கிட்டு இருக்கான். ஸோ இதுதான் சரியான வாய்ப்புன்னு நினச்சேன். இந்த இஸ்ரேல் கிங் அண்ட் ஆராம் இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கிட்டத்தட்ட 1,20,000 ஆஃப் ஜூடாஸ் ட்ரூப்ஸை அந்த இடத்துல கீல் பண்ணுறாங்க. இன் ஒன் டே ஆஃப் ஃபைட்டிங், the armies of Israel and Aram killed 1,20,000 Judah's troops. ஸோ இத்தனை பேரை அவங்க என்ன பண்ணுறாங்க, க்ளோஸ் பண்ணுறாங்க. அது மாத்திரம் கிடையாது, அங்கே ஒரு பராக்கிரமசாலியான சிக்ரி, the great warrior from the tribe of Ephraim, was mentioned as killing Maaseiah, the son of King Ahaz, along with the king's administrator Azrikam and the king's second in command Elkanah. ஸோ இப்படியாக ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, கொல்லப்படுறாங்க. பட் கிங் ஆகாஸ் survived the battle, but a large number of people were captured and deported back to Damascus in the land of Aram. ஸோ இப்படியாக இந்த கிங் ஆகாஸ் and his troops இவங்க எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, மாட்டிக்கிட்டு தாங்க வசமாக, வேறு வழியே இல்லை, தப்பிக்க வழியே இல்லை. அப்போது however the armies from Israel also captured 2 lakhs Judean women and children and tremendous amount of booty. ஸோ கிட்டத்தட்ட 2 லட்சம் விமென்ஸ், சில்ட்ரன், கிட்ஸ், கேர்ள்ஸ், பாய்ஸ்
அது மாத்திரம் கிடையாது, அவங்க என்ன பண்ணுறாங்க, அங்கே உள்ள நிறையா பொருட்களை அவங்க என்ன பண்ணுறாங்க, கொள்ளையிட்டு எங்கே கொண்டு போகிறாங்க, சமாரியாவுக்கு கொண்டு போகிறாங்க. ஏன்னா அங்கே நம்ம கொண்டு போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் அவங்கள எல்லாரையும் நம்ம என்ன பண்ணிடலாம், ஒரு ஸ்லேவரியாக அந்த இடத்துல விற்றுலாம் அப்படிங்கிற ஒரு பிளானில் அவங்க என்ன பண்ணுறாங்க, நேராக டுவர்ட்ஸ் சமாரியாவுக்கு அங்கே என்ன பண்ணுறாங்க, போயிட்டுருக்குறாங்க. எப்படின்னு சொல்லி நான் பார்க்குறேன், வாசிக்கிறேன். தி ஆர்மி ஆஃப் இஸ்ரேல் பிளான் டு டேக் தெம் பேக் டு சமாரியா இன் இஸ்ரேல் டு செல் தெம் ஆஸ் ஸ்லேவ்ஸ். They also intended to steal their animals and treasures. அவங்களையும் அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு விற்கலான்னு ஒரு பிளானு. அவங்களுடைய உடைமைகள், அவங்களுடைய பொருட்களாகிய அந்த அனிமல்ஸ், மிருகங்கள் எல்லாத்தையுமே அவங்க என்ன பண்ணுறாங்க, கொண்டு போயிட்டு அவங்க எல்லாத்தையுமே விற்று பணமாக்கிடலாம் அப்படிங்கிற ஒரு பிளானோட அவங்க போயிட்டுருக்குறாங்க. The women and children were marched on the trip north along with the stolen booty. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க, கையில் கிடச்ச அந்த பொருட்களோடு அவங்க எல்லாரையும் சிறைப்பிடிச்சு கொண்டு அந்த ஜனங்கள் எல்லாரும் கூட்டிகிட்டு இப்போ என்ன பண்ணுறாங்க, போயிட்டே இருக்கிறாங்க. Among them were those who were old and weak. Many were hungry and without adequate clothing or footwear. ஸோ இப்படிப்பட்ட அந்த பிரயாணத்தில் நிறைய பேருக்கு ஒரு சரியான சாப்பாடு கிடையாது, பயங்கரமான பசியில் இருக்காங்க. நிறைய பேருக்கு ரொம்ப வீக்னஸ்ஸு, சில பேருக்கு காலில் செருப்பு கூட கிடையாது. ஆனாலும் அவங்க என்ன பண்ணுறாங்க, அப்படியே நடந்து போகிறாங்க. On the trip north, the captives had to pass through the land belonging to the tribe of Ephraim. அப்போ இந்த எப்பிராயிமர் அவங்க தூரத்துலேருந்து பார்க்காங்க. அப்போ அவங்க தூரத்துலேருந்து பார்க்கும்போது அங்கே யாரெல்லாம் போகிறாங்க, அந்த விமன் கிட்ஸ் எல்லாம் போகிறத பார்த்ததும் நம்ம என்ன பண்ணக்கூடாது, நம்ம இந்த வம்புக்கு போகக்கூடாது, அந்த ஆண்டவருடைய பழி நம்ம மேலே வந்துடும், அதனால் நம்ம சும்மா இருந்துவிடும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுறாங்க, அமைதியாக இருந்துக்கிட்டாங்க. Although this tribe has sent soldiers to fight, when the tribal leaders saw the women and children taken as prisoners, they knew this could not be the right thing to do. ஸோ இது நம்ம அவங்கள காப்பாற்ற முயற்சி எடுக்க வேண்டாம், அப்படி எடுத்தோன்னா அது ஒரு சரியான ஒரு காரியமாக இருக்காது அப்படின்னு சொல்லி அவங்களுக்குள்ளே பேசிக்கிட்டாங்க. ஸோ இப்படிப்பட்ட நேரத்தில் தான் ஒரு முக்கியமானவர் வர போகிறார், சரியா? ஸோ இன்றைக்கி நம்ம அவரை குறித்து தான் பார்க்க போகிறோம். அவர் பேர் என்ன? In the town of Samaria there was a prophet of God called Oded. O-D-E-D, Oded. God had a message for him to deliver to the triumphant troops. He bravely went out to meet the returning army. இப்போ இந்த ஓதேது தான் என்ன பண்ண போறாரு, இந்த ஜனங்கள் எல்லாரையும் காப்பாற்ற போறாரு. ஆண்டவர் இந்த ஓதேதோடு கூட இருந்ததுனால இந்த தீர்க்கதரிசி ஓதேத் என்ன பண்றாரு, நேராக போயிட்டு அந்த கிங்கை பார்த்து பேசுறார். Look, the Lord God was angry with Judah and let you capture them, but you have butchered them without mercy and all heaven is disturbed. நீ கொஞ்சம் கூட ஈவு இறக்க இல்லாமல் இப்படிப்பட்ட சின்ன பிள்ளைங்க, இப்படிப்பட்ட விமன்ஸ் எல்லாம் நீ என்ன பண்ணிட்டு இருக்கா, நீ கூட்டிகிட்டு வந்துட்டு இருக்கா, இது சரி கிடையாது அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, எச்சரிக்கிறார். அது மாத்திரம் இல்லை, ஆர் யூ கோயிங் டு மேக் ஸ்லேவ்ஸ் ஆஃப் திஸ் பீப்புள் ஃப்ரம் ஜூடா அண்ட் ஜெருசலேம். நீ உங்களை கொண்டு போயிட்டு அடிமையாக விற்க போறா, நீ உங்களை அடிமையாக்க போறியா, ஏன் இப்படி பண்றா? இது ஆண்டவருக்கு விரோதமான காரியம். வாட் அபவுட் யுவர் ஓன் சின்ஸ் அகெயின்ஸ்ட் தி லார்ட் யுவர் காட். உடனே சொல்றான், இந்த ஜனங்களை மறுபடியும் போக விடு. ரிட்டன் தீஸ் ஃபெலோ ஜூஸ் டு தேர் ஹோம்ஸ் ஃபார் த லார்ட் இஸ் ஆங்கிரி வித் யூ. ஆண்டவர் உன் மேலே கோபமாக இருக்காங்க, இந்த ஜனங்களை மறுபடியும் என்ன பண்ணு, அவங்களுடைய ஊருக்கு அனுப்பு அப்படின்னு சொல்லி இந்த ஓதேத் கிங்கை பார்த்து பேசுகிற அந்த நேரத்தில் இந்த ஓதேதுக்கு சப்போர்ட்டாக நிறையா எப்பிராயிமரும் பேசுகிறாங்க. சம் ஆஃப் த டாப் லீடர் ஆஃப் எஃப்ரைம் spoke out and supported Oded. ஓதேதுக்கு சப்போர்ட் பண்ணி பேச வராங்க. These men were Azariah, Berechiah, ஜெகிஸ்கியா அண்ட் அமாசா. ஸோ இவங்க எல்லாரும் இப்படி சப்போர்ட் பண்ணி பேசும்போது இந்த இஸ்ரேல் கிங்கால் ஒன்றுமே செய்ய முடியல. ஏன்னா எல்லாருமே அவனுக்கு அகெயின்ஸ்டாக வராங்க. எல்லாரும் பேச ஆரம்பித்ததும் இவரால் ஒன்றுமே பதில் சொல்ல முடியலை. ஏன்னா இந்த ஜனங்களும் எதிராக வந்துட்டாங்க. வேறு அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் உன் மேலே கோபமாக இருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிற அந்த வார்த்தையெல்லாம் கேட்கும்போது அவனால் ஒன்றுமே செய்ய முடியல. ஸோ அப்போது இந்த ஜனங்கள் கேட்ட மாதிரி, இந்த ஓதேத் கேட்ட மாதிரி அவன் என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த விமென்ஸ், அந்த சில்ட்ரன்ஸ், வேறு அவங்ககிட்ட கொள்ளையடித்த அந்த பொருட்கள் எல்லாத்தையும் என்ன பண்ணுறான்,
திரும்ப கொடுக்குறான். அது மாத்திரம் கிடையாது, அங்கே பசியாக இருந்தவங்களுக்கு சாப்பாடு, எல்லாருக்குமே வந்து சரியான கார்மெண்ட் இல்லாதவங்க, துணி இல்லாதவங்களுக்கு அவங்களுக்கு நல்ல ட்ரெஸ்ஸு, அதே மாதிரி நிறைய பேருக்கு ஷூ இல்லாமல், அவங்களுக்கு வந்து ஒரு செருப்பு கூட இல்லாமல் இருந்தவங்களுக்கு அவங்களுக்கு எல்லாருக்கும் நல்ல ஷூ அண்ட் கார்மெண்ட், சாப்பாடு, இது எல்லாத்தையும் கொடுத்து என்ன பண்ணுறாரு, இந்த ஓதேத் காப்பாற்றுறாரு. இந்த ஜனங்கள் எல்லாரையும் இந்த ஓதேத் காப்பாற்றுறாரு. தென் தே put the elderly and sick on donkeys and led the prisoners back to Judah with an armed escort. ஒருவேளை ஒரு சிலர் என்ன இருப்பாங்க, சிக்காக இருப்பாங்க. அப்போ அவங்கள என்ன பண்ணிடுறாங்க, இந்த டாங்கி மேலே ஏற்றி மறுபடியும் டுவர்ட்ஸ் எங்கே போகிறாங்க, ஜூடாவை பார்த்து எல்லாரும் அவங்களுடைய வீட்டுக்கு போகிறாங்க. ஸோ இப்படியாக ஆண்டவர் இந்த ஜனங்களை பாதுகாப்பதற்காக ஓபேத் என்னும் தீர்க்கதரிசியை என்ன பண்ணுறாங்க, ஆயத்தப்படுத்துறாங்க. சரியா? So they took the women and children back to Jericho and released them to be reunited with their families. The armed escorts then returned to Israel. அப்போ இந்த இஸ்ரவேலின் தலைவர்கள் எல்லாரும் என்ன பண்ணுறாங்க, இந்த யூதாவின் ஜனங்களை மறுபடியும் அவங்களுடைய ஊரில் கொண்டு பத்திரமா கொண்டு சேர்த்துட்டு அவங்க எல்லாரும் அந்த ஃபோர்ஸஸ், அந்த ஆர்ம்டு மேன் எல்லாரும் அவங்க திருப்பி அவங்களுடைய இஸ்ரேலுக்கு வந்துருந்தாங்க. அண்ட் ஸோ பிகாஸ் the prophet Oded bravely gave God's message and the leaders of Ephraim supported him, over 2 lakhs women and children were rescued from slavery and set free. ஸோ இதுதான் இன்னைக்குள்ள செய்தி. கிட்டத்தட்ட இந்த 2 லட்சம் விமன் அண்ட் கிட்ஸ் என்ன ஆகுறாங்க, பாதுகாக்கப்படுறாங்க, ரெஸ்கியூ ஆக்கப்படுறாங்க. ஸோ இதுக்கு காரணம் இந்த ப்ராஃபெட் ஓதேத். அண்ட் அவருக்கு துணையாக நின்ன யார், இந்த ஈஃப்ரீம். ஈஃப்ரீம் மீன்ஸ் அந்த ஈஃப்ரீமில் உள்ள அந்த இப்ராஹிம் ஊரை சேர்ந்த லீடர்ஸ். ஸோ இவங்க எல்லோரும் என்ன பண்ணுறாங்க, ஸோ இந்த விமென்ஸ் அண்ட் கிட்ஸை ரெஸ்கியூ பண்ணுறாங்க. ஸோ இன்றைக்குள்ள டாப்பிக்காக நீங்கள் எடுத்துக்கலாம், ஓதேத் ரெஸ்கியூஸ் கேப்சர்டு விமன் அண்ட் சில்ட்ரன். ஸோ இதுதான் இன்றைக்குள்ள ஸ்டோரி. ஸோ இந்த ஸ்டோரியிலேருந்து நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரு காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், இந்த ஓதேத் அப்படிங்கிற அந்த ப்ராஃபட் என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், இந்த ஜனங்களுக்காக வழக்காடுறாரு, இந்த ஜனங்களுக்காக பேசுகிறாரு. இந்த ஜனங்களை நீங்கள் விட்டுருங்க, இவங்கள வந்து நீங்கள் ஒன்றும் செய்யாதீங்க, அவங்கள மறுபடியும் அவங்க டவுனுக்கே நீங்கள் ரிட்டன் அனுப்புங்கன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுறாரு, வழக்காடுதார், அவங்களுக்காக பரிந்து பேசுகிறாரு. ஸோ இதே மாதிரி தான் நம்மளும் பாருங்கள். ஸோ இன்றைக்குள்ள நாட்களில் நம்ம பார்த்துருப்போம், இப்போ நம்ம கோர்ட்லாம் பார்த்துருப்போம். கோர்ட்டு பார்த்துருக்கீங்களா? அப்போ அங்கே அட்வொகேட்லாம் இருப்பாங்க. அப்போது யாராவது ஒருத்தங்க எந்த ஒரு தப்புமே செய்யலை, ஆனால் அவங்க எங்கே இருக்கிறாங்க, அந்த குற்றவாளி கூண்டில் நிற்கிறாங்க. இப்போ அவங்களுக்காக இந்த அட்வொகேட் என்ன பண்ணுவார், பரிந்து பேசுவார், வழக்காடி பேசுவார். இவர் வந்து யார், நல்லவர், இவங்களுக்காக நீங்கள் என்ன பண்ணுங்கள், நல்ல ஒரு தீர்ப்பு கொடுங்க, நல்ல ஒரு ஜஸ்டிஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி ஜட்ஜுக்கிட்ட என்ன பண்ணுவார், வழக்காடுவார். ஸோ அவர் ஒரு நிரபராதியாக இருந்தார் அப்படின்னு சொன்னால், எந்த ஒரு தப்பும் செய்யலை அப்படின்னு சொன்னால், அப்போ அதுக்கு சாட்சியெல்லாம் கேட்பாங்க. எல்லாம் கிடைச்ச பிறகு அவங்கள என்ன பண்ணிடுவாங்க, ரிலீஸ் பண்ணிடுவாங்க பாருங்கள். ஸோ இதே மாதிரி இந்த ஓதேது என்ன பண்ணுறாரு அப்படின்னு சொன்னால், ஒரு அட்வொகேட்டாக நின்று என்ன பண்ணுறாரு, வழக்காடாரு. இந்த ஜனங்களுக்காக வழக்காடி இந்த ஜனங்கள் என்ன பண்ணுறாரு, மீட்கிறாரு பாருங்கள். ஒரு தனி மனுஷன்தான், ஆனால் கிட்டத்தட்ட 2 லட்சம் மக்கள் அவர் என்ன பண்ணுறாரு, காப்பாற்றுறாரு. எல்லாருமே விமென்ஸ் அண்ட் சில்ட்ரன்ஸ். ஸோ இவங்க எல்லாரையும் அவர் என்ன பண்ணுறாரு, பாதுகாக்கிறார். கேட்கலாம், யாருக்கிட்ட வழக்காடுறாங்க அப்படின்னு சொல்லி. இந்த ஓதேத் என்ன பண்ணுறாரு, இந்த இஸ்ரேலைட்ஸ் அந்த ட்ரூப் கிட்ட, அந்த சேனைக்கிட்ட இந்த ஓதேத் வழக்காடுறார். இதே மாதிரி நம்முடைய ஆண்டவர் இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட சேனைகளாக இருக்கட்டும், இந்த உலகத்தில் எப்படிப்பட்ட ஒரு பெரிய ட்ரூப்ஸாக இருக்கட்டும், நமக்கு அகெயின்ஸ்டாக யார் இருந்தாலும் நம்முடைய ஆண்டவர் நமக்காக வழக்காடி நம்மோடு கூட இருக்கும் பொழுது நமக்கு நிச்சயமாக வெற்றி, நமக்கு நிச்சயமாக விடுதலை. எனவே நமக்காக வழக்காடும் நம்முடைய ஆண்டவரை பின்பற்றி நாம் நடந்தோமானால் நிச்சயமாக தேவனுடைய ராஜ்யத்தில் நமக்கும் பங்கு உண்டு என்பதை நினைவுறுத்தும் வண்ணமாக ஒரு அருமையான வசனம், சாம் சாப்டர் 119 verse 154. Defend my cause and redeem me. Preserve my life according to your promise. சங்கீதம் 119 154 வசனம். எனக்காக நீர் வழக்காடி என்னை மீட்டுக்கொள்ளும், உம்முடைய வார்த்தையின் படியே என்னை உயிர்ப்பியும். எனக்காக வழக்காடி, defend my cause and redeem me.
என்னை காப்பாற்றுங்க, என்னை விடுவீங்க, எனக்காக வழக்காடுங்க அப்படின்னு சொல்லி அருமையான இந்த வார்த்தைகளை பார்க்குறோம். ஸோ ஆண்டவர் நம்மை மீட்டு கொள்வதற்காக நமக்காக வழக்காடி நம்மை மீட்டு கொண்டு அவருடைய ராஜ்யத்தில் அவர் நிச்சயமாக சேர்ப்பார் என்பதில் கொஞ்சமும் சந்தேகமில்லை. ஓகே சில்ட்ரன், ஸோ எனவே நமக்காக வழக்காடும் நம்முடைய ஆண்டவரை பற்றி கொண்டு அவருடைய வழியிலே நாம் நடந்தால் நிச்சயமாக ஆண்டவர் மென்மேலும் நம்மை ஆசீர்வதிப்பார். ஓகே சில்ட்ரன், டேக் கேர், பை பை, தேங்க்யூ.